இனக்கலவரம் நடந்ததற்கு பிறகு முதல் முறையாக மணிப்பூர் சென்றார் பிரதமர் மோடி. 8500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல். 46 வெளிநாட்டு பயணங்களுக்கு பிறகு 3 மணி நேர மணிப்பூர் பயணம் சென்றது மோடியின் கோழைத்தனம் என மல்லிகார்ஜுன கார்கே சாடல். வன்னியர்களுக்கு 15 விழுக்காடு இடஒதுக்கீட்டை வெல்வதே லட்சியம். எந்த ஈகத்திற்கும் தயாராவோம் என பாட்டாளி சொந்தங்களுக்கு அன்புமணி மடல். ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கும் இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு கூடுதல் வரிகளை விதிக்க G7 நாடுகளுக்கு அமெரிக்கா அறிவுறுத்தல். தமிழகத்தில் 16ஆம் தேதி முதல் 4 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு நடுவம் எச்சரிக்கை. ஈரோடு மாவட்டம் காஞ்சிக்கோவிலில் சாராயம் காய்ச்சியதாக திமுக பேரூராட்சி உறுப்பினர் சுரேஷ்குமார் உட்பட 2 பேர் கைது. சென்னையில் அணிகலன் தங்கத்தின் விலை பவுனுக்கு 160 ரூபாய் குறைந்து 1 பவுன் 81,760 ரூபாய்க்கு விற்பனை. திமுகவினருக்கு சொந்தமான மருத்துவமனைகளில் சிறுநீரக திருட்டு நடைபெற்றதாக தவேக தலைவர் நடிகர் விஜய் குற்றச்சாட்டு. நேபாள தலைநகர் காத்மாண்டில் இயல்பு நிலை திரும்புவதால் வன்முறை காரணமாக நடைமுறையில் இருந்த பொது முடக்கம் நீக்கம். பாலஸ்தீன பிரச்சினைக்கு அமைதி வழியில் தீர்வு. ஐநா கொண்டு வந்த தீர்மானத்துக்கு இந்தியா உட்பட 142 நாடுகள் ஆதரவு.